சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமுள்ளது போல் இருந்ததா ஈ.வி. ராமசாமியின் செயல்பாடுகள் என பார்ப்போம் இந்த காணொளியில். ஈ.வி. ராமசாமி சொன்னது, மக்களை மக்கள் எந்த காரியத்திற்கு வேண்டுமானாலும் மன்னிக்கலாம், ஆனால் அறிவை கெடுக்கும் காரியம் எவ்வளவு சிறிதானாலும் அது மன்னிக்க முடியாததே ஆகும். தமிழர்களையும் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், எந்த காரியத்திற்கு இணங்கினாலும் அறிவை கெடுக்கிற காரியத்திற்கு மாத்திரம் கண்டிப்பாக ஒத்துழைக்க கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இது விடுதலை 4/4/1968 சொன்னது. அறிவை கெடுக்கிற காரியத்திற்காக மட்டும் ஒருவனை மன்னிக்க கூடாதென்றால், அவன் செயல்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்க கூடாதென்றால், நிச்சயம் நாம் அதனை தீக்கா பெறுவர்களிடத்திலிருந்தே துவங்க வேண்டும். இன்றைக்கு பகுத்தறிவு என்கிற பெயரில் அறிவை கெடுப்பவர்களாக தீக்கா பேர்வழிகளே இருக்கிறார்கள். ஈ.வி. ராமசாமி அறிவை கெடுப்பவர்களின் சங்காத்தமை கூடாதென யாரை நினைத்து சொன்னாரோ, கடைசியில் அது அவர் இயக்காட்களுக்குத்தான் கச்சிதமாக பொருந்துகிறது. அறிவை கெடுக்கும் பேர்வழியிலேயே 2 பிரிவினர் உள்ளனர். முதலாம், அவர் ஒருவனின் அறிவை கெடுப்பதால் நிகழும் அனர்த்தங்களை பற்றிய புரிதல் இல்லாமல் செய்கிறவர். மற்றவர் வேண்டுமென்றே இன்னொருவனின் அறிவை கெடுக்கிறவர். இந்த விஷயத்தில் தீக்கா பேர்வழிகள் 2ஆம் ரகத்தைச் சேர்ந்தவர்கள். இதற்கு ஈ.வி. ராமசாமி கூட விதிவிலக்கல்ல. எப்படி என பார்ப்போம். முதல் பிரிவினரை கூட மன்னித்து விடலாம். காரணம், அவன் பின் விளைவுகளை அறியாமல் செய்யக்கூடியவன். ஆனால் வேண்டுமென்றே அறிவை கெடுக்கிற 2ஆம் பிரிவை சேர்ந்த தீக்கா பேர்வழிகளை மன்னிக்கவே கூடாது, மன்னிக்கவும் முடியாது. அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு தரக்கூடாது. இதை நாம் ஆதாரத்துடனே எடுத்து வைக்கிறோம். ஈ.வி. ராமசாமி ஒரு விஷயம் குறித்து இருவேறு சமயங்களில் 2 விதமாக பேசி நம் அறிவை கெடுத்ததை பார்க்கலாம். நாம் கூறுவதை முழுமையாக வாசித்துவிட்டு கேட்டுவிட்டு அவர்களின் பகுத்தறிவுக்கு ஒத்துழைப்பதா வேண்டாமா என முடிவெடுங்கள். பொதுப்பணியில் ஒருவன் யோகியத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஈ.வி. ராமசாமி கூறியது. பொதுச்சொத்து என்றால் கொள்ளையடிக்க தகுந்தது என்பது ஒருவனுடைய எண்ணமாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்கள் ஒருவனாலும் பொது நிர்வாகத்துக்கு அருகதையுடையவர்களாக மாட்டார்கள். இது ஈ.வி. ராமசாமி மிக சரியாகத்தான் கூறியிருக்கிறார். பொது சொத்தை கொள்ளையடிப்பவனை, கொள்ளையடிப்பதற்காகவே அரசியலுக்கு வருகிறவனை யார்தான் அரசியலுக்கு வர தகுதியான நபர் என கூறுவார்கள்? அதையே நாம் ஈ.வி. ராமசாமி கூறுகிறார். குறிப்பாக பொது சொத்தை கொள்ளையடிக்க நினைக்கிற திமுகவினரை பார்த்து இவ்வாறு கூறுகிறார். மதராஸ் கார்ப்பரேஷன் ஊழலாக உள்ளது என்று அதிருப்தி அடைந்து இந்த கண்ணீர் துளிகளுக்கு, அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட்டீர்களே, பலன் என்ன? சாணியில் கால் வைத்து விட்டோமே என்று அஞ்சி எட்டி குதிக்க போய் மலத்தில் அல்லவா கால் வைத்து விட்டீர்கள் என்றார். அதாவது பொது சொத்தை கொள்ளையடிக்க துணிகிறவனை மலத்தோடு ஒப்பிடுகிறார். மலத்தோடு ஒப்பிட்ட பிறகு சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அருவருக்கத்தக்கது என சொல்லாமல் சொல்லிவிடுகிறார். மேற்கண்ட ஈ.வி. ராமசாமி கூறியதை யாரும் அறிவை கெடுக்கிற செயல் என கூற மாட்டார்கள். ஆனால் எந்த திமுகவினரை ஊழல் செய்கிறார்கள் என விமர்சித்தாரோ அதே திமுகவினரோடு பகமை மறந்து நட்பு வந்த பிறகு எந்த ஊழலை விமர்சித்தாரோ அந்த ஊழலுக்கு இவ்வாறு வக்காலத்து வாங்கிறார். இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர், அதாவது திமுக. அவர்கள் மேல் பல குறைகளை சொன்னாலும் அவர்கள் லஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. வாழ்க்கையிலே திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி. அவர்கள் மக்களை அறிவாளிகளாக்க பாடுபட்டால் போதும் என்கிறார். இது விடுதலை 27/8/1977 வந்தது. இதனைதான் நாம் அறிவை கெடுக்கிற பேச்சு என்பது. ஈ.வி. ராமசாமி கூறிய 2 பேச்சுகளில் எதை எடுப்பது, எதை விடுப்பது? ஒன்றை குற்றம் என முடிவாக சொல்லிவிட்டு தடம்புரண்டால் அது மலத்தை விட அருவருப்பானது இல்லையா? ஒரு விஷயம் பற்றி நேற்றென்ன பேசினோம், நேற்று தவறென்ன ஆணித்தரமாக கூறிய விஷயத்தை இன்றைக்கு வெட்கமே இன்றி ஆதரிக்கலாமா என சிறிதளவு கூட ஈ.வி. ராமசாமி யோசிக்கவில்லை. திருட்டுப்பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என்கிறார் ஈ.வி. ராமசாமி. அறிவுள்ள யாராவது இந்த பேச்சை பகுத்தறிவு என ஏற்பார்களா? இதனை நாம் அறிவை கெடுக்கிற பேச்சு என்பது.
பொருளை இழந்தவனின் வழி தெரியாத காரணத்தால் தானே ஈவே ராமசாமி திருவிட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என்கிறார். அவர் கூறியபடியே திருடிய பணத்தை தின்பதில் தனி ருசி இருக்கத்தான் செய்யும், உப்புக்கரிக்கும். அதில் பொருளை பறிகொடுத்தவனின் கண்ணீர் இருக்குமே. ஈவே ராமசாமியே சொல்லிட்டார், ஊழல் பண்ணலாம் என ஒருவன் கிளம்பினான் என்றால் அதுதானே அறிவை கெடுக்கிற பேச்சு. நம் பேச்சு ஒருவன் செய்யும் குற்றத்தை தடுக்க இயலாவிட்டால் கூட பரவாயில்லை, புதியதாய் ஒருவனை குற்றம் செய்ய தூண்டிவிடும் விதமாக இருக்கக்கூடாது. ஈவே ராமசாமி அறிவை கெடுக்கும் விதமாக இன்னொரு முறை கூறியது, இந்த மந்திரி லஞ்சம் வாங்கினான், அந்த மந்திரி குடித்தான், அவன் பொம்பளையோடு போனான் என்பதெல்லாம் சாதாரணமானது. ஜனநாயகத்தில் இதுவரை லஞ்சம் வாங்காமல் இருந்தவன் எவன்? ஜனநாயகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியதே ஆகும். இதை ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ கருத வேண்டிய அவசியமில்லை. இந்த ஆட்சியால் நன்மை என்ன என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் என சென்னை திருவல்லிக்கேணியில் 1/5/1969 ஈவே ராமசாமி பேசினார். எப்படி உள்ளது ஈவே ராமசாமியின் பேச்சு? இது அறிவை கெடுக்கிற பேச்சு இல்லையா? இந்த பேச்சிற்காக ஒருவரை நாம் எப்படி பெரியார் தானே பேசினார், போனா போகுது என மன்னித்து விட முடியுமா? ஈவே ராமசாமி கூறியபடி பொம்பளையிடம் போகிறவனையும் குடிகாரனையும் அவன் செய்கிற நன்மையை கருதி விட்டுவிட வேண்டுமா? அவன் குற்றத்தை பெரிதாய் எடுத்துக் கொள்ளக்கூடாதாம். ஈவே ராமசாமியின் இந்த அறிவை கெடுக்கிற பேச்சு கேட்டு ஒரு குடும்பத் தலைவன் எல்லா தவறுகளையும் செய்தான். அவன் மனைவி, ஏன் இப்படி அயோக்கியனாக இருக்கிறீர்கள் என கேட்டதற்கு, நான் குடித்தால் என்ன, பொம்பளையிடம் போனால் என்ன, உனக்கு 3 வேளை சோறும் நகை நட்டும் துணிமணிகளும் எடுத்து தருகிறேனே, குடும்பத்திற்கும் உனக்கும் என்னால் கிடைக்கிற நன்மையை தான் பார்க்க வேண்டுமே தவிர இன்ன பிற விஷயங்களை பார்க்க கூடாது என ஒருவன் சொன்னால் அதனை அறிவு நாணயமுள்ள சுயமரியாதையுள்ள எவரேனும் அதை ஏற்பார்களா? ஆனால் ஈவே ராமசாமி ஏற்கச் சொல்கிறார். அதுதான் அறிவை கெடுக்கிற பேச்சு. இவர்களின் சங்காத்தமே நமக்கு தேவையில்லை என்பதே நம் பேச்சு. ஈவே ராமசாமி சுயமரியாதை கொடுத்து எல்லோருக்கும் பாடம் எடுத்தார். கடைசியில் அவர் பேச்சிலேயே சுயமரியாதை இல்லை எனதானே சொல்ல வேண்டும்.